எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடி தோட்டம் நான் அமைக்க போகிறேன். முதல்ல ஒரு மாடி தோட்டம் அமைக்க போகிறேன். எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட விளைவுகள் என்ன, மாடி தோட்டம் எப்படி அமைக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு சில ஐடியாஸ் நான் தரேன். இந்த வீடியோ மாடி தோட்டம் அமைக்கிற பிகினர்ஸ், அதாவது முதல்ல மாடி தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது முதல்ல மாடி தோட்டம் அமைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படணும். ரெண்டாவது கொஞ்சம் செலவு பண்ணணும். கஷ்டப்படுற விஷயம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இருந்து மண்ணை மேலே தூக்கிட்டு வர்றது, செடியை வாங்கி மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு சில விஷயத்துக்கெலாம் நம்ம கொஞ்சம் உழைக்க வேண்டியது வரும். இதுவே கீழே நம்ம செய்கிறோம், நிலத்தில் செய்கிறோன்னா ஒரு விதையை அப்படியே போட்டு விட்டு அது முளைஞ்சி போயிடும், நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் மாடி மேலே நம்ம ஒரு பேக் வாங்கணும், இல்லை தொட்டி வாங்கணும். அந்த தொட்டியில் மண்ணை கொட்டணும், அது கீழே இருந்து தூக்கிட்டு வரணும் மண்ணை, அப்புறம் உரம் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் நம்ம கொஞ்சம் உழைக்கிறதுக்கு தயாராகிக்கணும். ரெண்டாவது விஷயம், செலவு பண்ணணும். அந்த செலவுனா ரொம்ப செலவு இல்லை, ஒரு குறைஞ்சபட்ச செலவு இருக்கும். செலவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஒரு விதை வாங்கினா கூட நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால் செலவுன்றது கொஞ்சம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் செலவு இருக்கும். அதனால் நம்ம செலவுன்றதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எதுக்காகலாம் செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் விதை வாங்குறதுக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். ரெண்டாவது பேக் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி பேகுக்கு உங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். மூணாவது ஷெட் நெட் வாங்குறீங்கன்னா அதுக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். இது எல்லாத்தையும் நான் மாடிஃபை பண்ணி இது இல்லாமே மாடி தோட்டம் எப்படி அமைக்கிறதுன்றதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். இப்போது இது முடிஞ்சிச்சு. இந்த விஷயத்தை பற்றி நான் ஸ்டார்டிங் பற்றி நான் சொல்லிடுறேன். இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம மாடி தரமாக இருக்கலையான்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்ம மாடி தரை போட்டிருக்கா, நம்ம டெரஸ் தரை போட்டிருக்கான்னு பார்க்கணும். நம்ம மாடி தரை போடலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடி வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். செடி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணி பேக்கில் ஸ்டோர் ஆகி நிற்கும். ஓட்டை போட்டிருப்போம், அது போயிடும். இருந்தாலும் தண்ணி ஈரப்பதம் பிடிச்சிட்டு ஸ்டோர் ஆகி நிற்கும். அந்த தண்ணி கீழே விட்டுட்டே இருக்கும்போது அந்த தண்ணி சீலிங்கில் இறங்க ஆரம்பிக்கும். அப்படி சீலிங்கில் இறங்கிச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கம்பி இருக்கும். அந்த கம்பியை டச் பண்ணும்போது கம்பி உறிஞ்சி கம்பி விரிவடைய ஆரம்பிக்கும். சீலிங் விரிவடைஞ்சிச்சுன்னா, அந்த கம்பி விரிவடைஞ்சிச்சுன்னா சீலிங் வீக் ஆகிடும். அதனால் நம்ம மாடி உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. தண்ணி வீட்டில் சொட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ தரை போடாதவங்க மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வளர்க்கும் போது பூச்சி கண்டிப்பாக வரும். ஆர்கானிக் முறையில் நீங்கள் செடி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வரும். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்சி வராது, செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறதுனா ஒரு சில மூலிகையெல்லாம் கொடுத்து செடியை ஆரோக்கியமாக வளர்க்கணும். அதாவது செடிக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கணும். இதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பஞ்சகாவியா, தேமோர் கரைசல், மீன் அமிலம், ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக லிஸ்ட்டு போட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு சில இயற்கை வழி, ஒரு சில டானிக்லாம் செடி கொடுத்து செடியை பூக்கிற பூ பூக்குது செடி, அந்த பூ காயாக மாறணும்னா அதுக்கான ஒரு சில டானிக் நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில டானிக்லாம் போட்டு நம்ம செடியை டானிக்லாம் ஸ்ப்ரே பண்ணி நம்ம செடியை நல்லா அழகாக வளர்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நம்மளுக்கு தொல்லை கொடுக்குற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தான் அதிகமாக. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த பூச்சி ஆர்கானிக் முறையில் நம்ம தயாரிக்கிறதுனால அந்த செடியோட ருசி நல்லாயிருக்கும். அதனால அந்த பூச்சி கண்டிப்பாக வரும். எங்கே உயிர் இருக்கோ கண்டிப்பாக அங்கே ஒரு உயிர் வரும். அதுதான் இயற்கையின் விதி. இந்த இயற்கையின் விதிப்படி நம்ம பூச்சி கொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இன்னொரு பூச்சி அதை கொண்டுட்டு போயிடும். இது இயற்கையின் விதி. ஸோ நம்ம பூச்சி கொல்ல போகிறதில்ல, அந்த பூச்சியை விரட்ட போகிறோம். அதுக்கு மூலிகை பூச்சி விரட்டின்னு ஒரு பூச்சி விரட்டி இருக்குது. நம்ம கிடைக்கிற இலைத்தலைகள்லாம் போட்டு அதை ரெடி பண்ணுவோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் மாடி தோட்டம்னா என்ன, மாடி தோட்டத்தில் எப்படி எப்படிலாம் செடி வளர்க்கணும், மாடி தோட்டத்தை எப்படி எப்படிலாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம்
ஒரு பிகினர்ஸ், அதாவது மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்றவங்க வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இதை வந்து நான் அப்படியே சம்மரைஸ் பண்ணுறேன். முதல்ல வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ணணும், அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் உழைக்கணும், 2 விஷயம். அடுத்து இது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் மாடியில் தரை போட்டிருக்கணும். 2வது விஷயம், செடி வந்து பூச்சி மருந்து அடிக்கணும். அந்த பூச்சி மருந்தை நம்மளே ரெடி பண்ணணும். கடையில் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நம்மளே ரெடி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அது ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் பொறுமையாக சொல்கிறேன். 3வது, செடியில் நல்லா காய்கறி காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில மருந்துகள்லாம் அடிக்கணும். அந்த மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம இயற்கையாக தயாரிக்கிற மருந்துகள் தான். அதனால் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஓவரால் வியூ கிடச்சிருக்கும். மாடி தோட்டம்னா என்ன, இதுக்கு என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணணும், என்னென்னலாம் செய்யணும், இந்த மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் நம்ம கஷ்டப்படணும். இப்போ இதோட பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் இல்லை, நம்மளுக்கு காய்கறிகள் கிடைக்கும், அது நல்ல காய்கறியாக கிடைக்கும். இதன் மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் கிடைக்குது. இந்த காய்கறிகள் நல்ல காய்கறிகளாக கிடைக்கும். இந்த நல்ல காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆகாது, டாக்டர் செலவு மிச்சம், காய்கறி வாங்குகிற செலவு மிச்சம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இதோட பெனிஃபிட்ஸ். இப்போ இதை வந்து உங்களுக்கு மாடி தோட்டத்தில் பயன்கள், இதோட நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போது நீங்களும் வந்து ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு வந்து உங்கள் வீட்டு தரை போட்டிருக்கா எல்லாமே பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடி தோட்டம் அமைக்கலான்றதை பற்றி யோசிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்களும் மாடி தோட்டம் ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.